Hi, welcome back to Mithran Structures. Tamilnadu Municipal Administration and Water Supply. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அண்ட் ஜூனியர் இன்ஜினியரிங் போஸ்டிங்கான இந்த வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம பிப்ரவரி மந்த்தே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் ஒரு 45 டேஸில் வரப்போகுது. ஜூன் 29 பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் இன்ஜினியரிங்க்கும், ஜூன் 30 பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் போஸ்டிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா, ஆல்ரெடி நம்மளோட மித்தன் ஸ்ட்ரக்சர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியரிங் டெஸ்ட் பேட்ச் வந்து இதை போயிட்டுருக்குது. ஓகே, எவரி சண்டே பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் ரிலீஸ் பண்ணுவோம். இந்த நெக்ஸ்ட் டே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆன்சர் கொஸ்டின் ஆன்சர் டிஸ்கஷன் இந்த மாதிரிலாம் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஓகே நாங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஆல்ரெடி வீட்டில் இருக்கோம், எங்களுக்கு கொஞ்சம் சென்டருக்குலாம் எங்களால் போக முடியல, ஒரு அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் டெஸ்ட் பேட்ச் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஓரளவு டெஸ்ட் பேட்ச் எல்லா டெஸ்ட் கொஸ்டின் யூனிட் வைஸாக, சப்ஜெக்ட் வைஸாக, குமுலேட்டிவ் டெஸ்ட் பேட்டர்ன், ஃபுல் சிலபஸ் எல்லாமே நாங்கள் ஓரளவு இப்போ தான் கம்ப்ளீட் பண்ணி முடித்தோம். ஓகேங்களா, இந்த டெஸ்ட் பேட்ச் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்கோம், ப்ராக்டிஸ் டெஸ்ட் பேக்கேஜ் அப்படின்ட்டு. ஓகேங்களா, ஏன்னா நீங்கள் நிறைய பேர் ஓரளவு ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. ஓகே, ஆல்ரெடி ஜிஎஸ் போயிட்டுருப்பீங்க, இல்லைனா ப்ரிப்பரேஷன் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது. இப்போ என்ன அப்படின்னா நீங்கள் பே பண்ண உடனே நாங்கள் ஃபுல் பேக்கேஜுமே உங்களுக்கு கொடுத்துருப்போம். ஓகேங்களா, இந்த அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் டெஸ்ட் பேக்கேஜில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் ஒரு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கொடுப்போம். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்டடி மெட்டீரியல்ஸு, இந்த ஏஏகே இதெல்லாம் இனிமேல் தான் நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ப்ராக்டிஸ் டெஸ்ட் பேக்கேஜ் உள்ள என்னென்ன இருக்கும் அப்படின்னா 5 ஃபுல் சிலபஸ் டெஸ்ட்டு. ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன், பேப்பர் 1 மட்டும்தான் நம்ம சேனலில் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். நம்மளோட இதில் சிவில் இன்ஜினியரிங் அந்த இது மட்டும்தான், பேப்பர் 1 மட்டும்தான் நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஓகேங்களா, இதில் ஒரு 12 டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போகிறோம். இப்போ 12 டெஸ்ட்டுக்கு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 300 rupees. நீங்கள் டிவைடட் பை 300 டிவைட் பை 12 போட்டிங்கனாலும் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ஒரு 25 rupees நீங்கள் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி எடுத்துக்கங்க. ஓகேங்களா, இதில் பார்த்திங்க அப்படின்னா 5 ஃபுல் சிலபஸ் டெஸ்ட்டு, அதில் 200 கொஸ்டின் இருக்கும். ஓகேங்களா, அப்போ 200னா வச்சுங்க, ஒரு 1000 கொஸ்டின்ஸ் இதிலே கவர் பண்ணிவிடும். ஓகேயா, ஒவ்வொரு இதுலையுமே ஃபுல் சிலபஸ்லையுமே பார்த்தீங்கன்னா 200. ஓகேங்களா, அதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1000 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 5 சப்ஜெக்ட் வைஸ் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, 5 சப்ஜெக்ட் வைஸ் கொஸ்டின்னா 2 யூனிட்லேயே இருந்து கேட்போம். ஓகே, பில்டிங் மெட்டீரியல் ஹைட்ராலிக்ஸில் இருந்து ஒரு 200 கொஸ்டின்ஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் லைட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங்லேருந்து அதுக்கான ஷெட்யூலுமே நான் உங்களுக்கு காமிக்கிறப்ப. ஓகேங்களா, அதுலேருந்து ஒரு 5 டெஸ்ட்டு கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 டெஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ராப்ளம் அண்ட் த தியரி சப்ஜெக்ட். ஓகேங்களா, ப்ராப்ளமும் தனியாக ப்ராப்ளம் சப்ஜெக்ட் நம்ம சொல்லுவாங்களா, ஹைட்ராலிக்ஸு, மெக்கானிக்ஸ் ஆஃப் சாலிட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சர் அனலைஸு, நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சாயில் மெக்கானிக்ஸு, இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்ளமெட்டிக் சப்ஜெக்ட் அப்படிம்பாங்க. தியரி அப்படிங்கிறது பில்டிங் மெட்டீரியல் எஸ்டிமேஷனு, கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரிங் மேனேஜ்மெண்ட்டு, டிரான்ஸ்போர்ட்டேஷன், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தியரி. ஓகேங்களா, இதை ரெண்டுத்தையும் ப்ராப்ளமெட்டிக் சப்ஜெக்ட் தனியாக, தியரி சப்ஜெக்ட் தனியாக ஸ்பில் பண்ணி ஒரு 2 டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, இதுதான் எங்களோட டெஸ்ட்டு ஃபியூச்சர்ஸ். ஃபுல் டெஸ்ட்டுமே உங்களுக்கு இருக்கும், சப்ஜெக்ட் வைஸாகவும் டெஸ்ட் இருக்கும், நெக்ஸ்ட் ப்ராப்ளமெட்டிக் அண்ட் தியரி வைஸாகவே கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா, இந்த டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ண திரும்பி சொல்லிடுறோம், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி. ஓகே, இப்போ ஆல்ரெடி மோராலெஸ் ஒரு 60 or 70% கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் பேட்ச் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ இன்னும் ஒரு ஐடியா கிடைக்கும், ஓகே இதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் லேர்ன் பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகேங்களா, அப்படி உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் வாங்கணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் ஒரு பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எங்களுக்கு அனுப்பிச்சிடணும் த்ரூ வாட்ஸ்அப்பில். பார்த்தீங்கன்னா இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சுட்டிங்கன்னா ஒரு இது கேட்போம். ஓகேங்களா, உங்களோட மெயில் ஐடி கொடுத்தீங்க அப்படின்னா இதை ஃபுல்லாகவே நாங்கள் ஷேர் பண்ணிடுவோம். அது எப்படி நாங்கள் ஷேர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லிடுறோம். ஓகேங்களா, இப்போ டெஸ்ட்டு 1 அப்படின்னா பில்டிங் மெட்டீரியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸ், ஹைட்ராலிக்ஸ் அண்ட் வாட்டர் ரிசோர்ஸ் இன்ஜினியரிங், இதில் இருந்து 200 கொஸ்டின்ஸ். டெஸ்ட்டு 2ல் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் சர்வே அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ். டெஸ்ட்டு 3ல் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அண்ட் என்வாயன்மெண்டல் இன்ஜினியரிங். டெஸ்ட்டு 4ல் பார்த்தீங்கன்னா ஜியோ டெக்னிக்கல் அண்ட் அர்பன் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங். டெஸ்ட்டு 5ல் பார்த்தீங்கன்னா ரெயின்போஸ்ட் கான்கிரீட் ஸ்ட்ரக்சர், டிஆர்சி அண்ட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்ட்டு ஒரு தியரி ஒரு இது ப்ராப்ளம். இதான் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வைட் கொஸ்டின் அப்படிம்பாங்க. நெக்ஸ்ட் இந்த ப்ராப்ளமேட்டிக் சப்ஜெக்ட் சொன்னால. ஓகேங்களா, 2 டெஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்ளம் தனியாக இருக்கும். ஓகேங்களா, தியரி தனியாக. இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தியரி டைப் ஆஃப் தி கொஸ்டின். இது பார்த்திங்க அப்படின்னா த ப்ராப்ளம் கொஸ்டின்ஸு. நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் வர போகிறது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா 5 யூனிட்ஸ் ஃபுல் போர்ஷன். ஓகேங்களா, இது ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலாக இது 12. ஓகே, ஃபுல் போர்ஷன். ஓகே, ஆஸ் பர் டிஎன்பிஎஸ்சி பேட்டர்னில் எப்படி இருக்குமோ அந்தமாரி யூனிட் வைஸாக 200, இல்லை யூனிட் வைஸாக 17, சில இம்பார்ட்டன்ட் குவிஸுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 25 கொஸ்டின்ஸ் கூடமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, நாங்கள் எப்படி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத இப்போ சொல்லிடுறோம். ஓகேங்களா, ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா இதான் எங்களோட சீரீஸ். இந்த பேக்கேஜ் உள்ள இதாக இருக்கும்.
இப்போ டெஸ்ட் ஒன்று நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் பே பண்ணதுக்கு ஒன்று உங்களோட செப்பரேட் மெயில் ஐடிக்கு உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணி விட்ருவோம். ஓகேங்களா, கூகுள் ஃபோல்டரில் இருந்து கூகுள் ட்ரைவில் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருப்போம். இது நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட்டு கொஸ்டின்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் மேலேயே இருக்கும். ஓகேங்களா, இது நாங்கள் என்னென்னா போன கடைசியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் ரெடி பண்ணி இது பண்ணுவோம். ஓகேங்களா, இந்த எடுத்து நாங்கள் கொஞ்சம் டைம் ஜூனியர் இன்ஜினியரிங்க்கு ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணியதெல்லாம் அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங்க்கு இப்போ தான் கொஸ்டின்ஸ் வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பித்தோம். இப்போ நாங்கள் டே வைஸ் வீக்லி வைஸ் போகிறது கொஞ்சம் சூட்டபுளாக இருக்காது. அதுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் இப்படி ஒரு டெஸ்ட்டு பேக்கேஜாக கொடுத்துருவோம். ஓகேங்களா, டெஸ்ட் 1ல் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் 2. ஓகேங்களா, இதில் இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் இருக்கும். ஓகேங்களா, அந்த கொஸ்டின் இருக்கும். இது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது அதே ஃபோல்டரில் அதுக்கான ஆன்சர் இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் எந்தெல்லாம் இப்போ படிச்சிருக்கீங்க. ஓகேங்களா, இப்போ நீங்கள் மோரலஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாலும் சரி, எல்லா இதுவுமே நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வச்சுட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதினாலும் சரி. அதேமாதிரி டெஸ்ட்டு 3ல் ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட்டு 3ல் ஃபஸ்ட்டு கொஸ்டின் அந்த கொஸ்டினுக்கு முன்னாடியே நாங்கள் மென்ஷன் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, இந்த கொஸ்டின்ஸ் வந்து எந்த சப்ஜெக்ட்லேருந்து கவர் ஆகுது, என்வாயன்மெண்டல் இன்ஜினியரிங் அண்ட் த ஸ்ட்ரக்சர் அனலைஸ். ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆன்சர். ஓகே, நீங்கள் செக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த ஆன்சரும் நம்ம கொடுத்துருப்போம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதேமாரி இந்த டெஸ்ட்டு 2, 4, 5, 6, 7, 8 இந்த மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் டெஸ்ட்டு 6லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன். ஓகே, அதை ஃபஸ்ட் ஆல்ரெடி சொன்னால குமுலேட்டிவ் பேட்டர்ன் தான் 5 யூனிட்ஸ். ஓகேங்களா, இது 5 யூனிட்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். பில்டிங் மெட்டீரியல்ஸு, இன்ஜினியரிங் சர்வே, என்வாயன்மெண்டல் இன்ஜினியரிங், டிரான்ஸ்போர்ட்டேஷன், ப்ராஜெக்ட் இது. ஓகேங்களா, இது ஃபுல்லாகவே 5 யூனிட்ஸ். ஈச் யூனிட் பார்த்தீங்கன்னா 40 கொஸ்டின் இருக்கும். சில ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்காது 45 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகே, அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அதை கேட்டிருப்போம். இந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது இந்த டெஸ்ட்டு 6க்கான இந்த ஆன்சர் இதில் பிக் பண்ணியிருக்கோம். ஓகே, ப்ராப்ளமேட்டிக் இருக்கிறதுக்கு நாங்கள் ஓரளவு இது ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ப்ராப்ளமாக இருக்கிறதுக்கு இதுக்கான ஆன்சர் சொல்யூஷனும் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். அதையுமே சீக்கிரம் நாங்கள் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா, அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் டெஸ்ட் 8 ஃபுல் சிலபஸ். டெஸ்ட் 8லாம் பார்த்திங்க அப்படின்னா த ஃபுல் சிலபஸ் ஆஸ் பர் த டிஎன்பிஎஸ்சியில் எப்படி கொஸ்டின் கேட்குறாங்களோ த 200 கொஸ்டின் 10 யூனிட்லேருந்துமே நாங்கள் மிங்கிள் பண்ணி கேட்டிருக்கோம். ஓகே, அதுக்கான அந்த கொஸ்டின் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான ஆன்சர். ஓகேங்களா, இது வந்து டெஸ்ட் சீரியஸ் கிடையாதுங்க, டெஸ்ட் பேக்கேஜ். ஓகே, நீங்கள் டேரெக்டாக நீங்கள் எங்கள்கிட்ட வாங்கினதுக்கு அப்புறம் ஓகேங்களா டெஸ்ட் பேக்கேஜ்னால் இந்த ட்ரைவ் அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்ருவோம். ஓகேங்களா, இந்த ட்ரைவில் பார்த்திங்க அப்படின்னா இந்த யூனிட் டெஸ்ட் வைஸாக கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இருக்கும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இதிலோட ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஒன்று அப்லோட் பண்ணுறோம். சிவிலுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஷார்ட் நோட்ஸ் நீங்கள் ஆல்ரெடி மெட்டீரியல் இருக்குன்னா நீங்கள் அதை கோத்ரூ பண்ணுங்கள், நோ இஷ்யூ. ஓகே, இல்லை நான் இப்போ இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்கிட்ட ப்ராப்பராக மெட்டீரியல்ஸ் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெட்டீரியல்ஸை கொஞ்சம் கோத்ரூ பண்ணுங்கள். கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, இது எல்லா யூனிட்டுமே மேக்ஸிமம் கவர் ஆகிருக்கும். ஓகே, மோரலஸ் இதை நீங்கள் ஓரளவு கோத்ரூ பண்ணிட்டீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக 120லேருந்து 140 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் அடிச்சிடலாம். ஓகே, ஏன்னா மேக்ஸிமம் நம்ம ஃபார்முலா, நம்பர்ஸு, வேல்யூஸு, பர்சன்டேஜு, ரேஞ்சு, ஓகேங்களா, டெஃபினேஷன் இந்த மாதிரி தான் கேட்குறாங்க. ஒரு 30 கொஸ்டின்ஸ் மட்டும்தான் ரொம்ப கான்செப்ட்ஸெல்லாம் கேட்குறாங்க. ஓகே, ரொம்ப இன்டெப்த்தாக படித்தோம்னா ஒரு 30 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிடலாம். ஓகேங்களா, அது வந்து எல்லாத்துக்குமே டிஃபிகல்ட்டிஸாக இருக்கும். படிக்கிறவங்களுக்கும் அது டிஃபிகல்ட்டிஸாக இருக்கும், படிக்காதவங்களுக்கு டிஃபிகல்ட்டிஸாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த 161 பேஜை முடிஞ்சால் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு எல்லாம் மொபைலில் டவுன்லோட் பண்ணி ஃப்ரீயாக இருக்கப்போ கோத்ரூ பண்ணுங்கள். ஓகேங்களா, இந்த இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 161 பேஜ் எல்லா யூனிட்டுமே இதில் கவர் ஆகிருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஓகே, எல்லா யூனிட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா அதை கவர் ஆகிருக்கும். ஓகே, இந்த மெட்டீரியல்ஸுமே உங்களுக்கு இதில் சென்ட் பண்ணிடுவோம். இந்த டெஸ்ட் சீரீஸோட இந்த மெட்டீரியல்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம். ஓகே, இது நார்மலாக பில்டிங் மெட்டீரியல்ஸு, இப்போ ஹைவே இன்ஜினியரிங்க்கு அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ப்ராப்ளமெட்டிக் சப்ஜெக்டாக இருக்குது அப்படின்னா அதுக்குமே கொடுத்துருப்பாங்க. இந்த பப்ளிக் ஹெல்த் இன்ஜினியரிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம வாட்டர் சப்ளை அண்ட் வேஸ்ட் வாட்டர் இன்ஜினியரிங் தான். என்வாயன்மெண்டல் இன்ஜினியரிங் 1, 2 அப்படிம்பாங்கள்ல அதுக்கான இதுதான். ஓகேங்களா, ரொம்ப ஸ்பில் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மெட்டீரியல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். அடுத்து சர்வேக்கு இதேமாரி ப்ராப்ளமேட்டிக் பேப்பருக்குமே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சில ஃபார்முலாஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இரிகேஷன் இன்ஜினியரிங் நம்ம எஃபிஷியன்சி கண்டுபிடிப்போம்ல. ஓகே, கன்சம்டிவ் யூஸ் ஆஃப் எஃபிஷியன்சி, வாட்டர் டிஸ்ட்ரிப்ஷன், வாட்டர் ஸ்டோரேஜ் எஃபிஷியன்சி,
ஓகேங்களா. இந்த இதுதான் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஒரு டயக்ராம் போட்டே கொடுத்துருப்பாங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. இந்த டெஸ்ட் பேக்கேஜோடு சேர்ந்து இந்த மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு கொடுப்போம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேக்டோரியல் வியூ அப்படிம்பாங்க. ஓகே, பிக்சரைஸ்டு வியூ. இப்போ நான் எக்ஸாம்பிள் பார்த்தீங்களா, ஒரு ஸ்ட்ரென்த் ஆஃப் சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஓகேங்களா, ஸ்ட்ரென்த் ஆஃப் சப்ஜெக்ட் எடுத்திங்கன்னா நமக்கு எல்லாம் படிப்போம். ஓகேங்களா, இது ஒரு பிக்சரைஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா அது ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, டென்சைல் ஸ்ட்ரெஸ்னா இது, கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்னா இது, சியர் ஸ்ட்ரெஸ்னா எது அப்படிங்கிறது இந்த ஈஸியாக நம்ம ஒரு பிக்சரைஸ்டு வியூவில் பார்க்குறப்ப பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் அண்டர் தி, ஓகேங்களா, அதுக்கான ஃபார்முலா, ஒரு டேபிளேஷனில் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ், நம்ம பெர்னல் ஹார்ட்னஸ் இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்போம். ஓகே, டஃப்னஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு த இம்பாக்டட் சார்பி ஐசார்ட் இந்த மாதிரிலாம் கண்டுபிடிச்சிருப்போம். ஓகேங்களா, அதெல்லாம் நம்ம டயக்ராமெட்டிக்காக பார்க்குறப்ப கொஞ்சம் ரொம்ப நம்ம ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்தவரையும் மேஜர் ரீசன் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான். ஓகேங்களா, எப்படி நம்ம இந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது தான் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, அதுதான் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் மைல்டு ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வு. இதேமாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு பிக்சரைஸ்டு வியூவில் பிரின்சிபல் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின், ஓகேங்களா, பிரின்சிபல் பிளேன்ஸ் அந்த இது பார்த்திங்கன்னா எவ்வளோ ஆங்கிளில் இருக்குது, எப்படி சொல்கிறாங்க, அந்த மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ்ஸிங் எப்படி சொல்கிறாங்க, இந்த டயக்ராமெட்டிக் வியூவில் பார்க்குறப்ப ஈஸியாக 45 டிகிரி இப்படி தான் நம்ம கட் பண்ணுறோம், 135 டிகிரிங்கிறது ஓகே இப்படி சொன்னால் தான் 135 டிகிரி அப்படிங்கிறது ஈஸியாக நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இதான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக்டோரியல் வியூ அப்படிம்பாங்க. இதில் ஒரு 6 சப்ஜெக்ட் இருக்குது. ரிமைனிங் சப்ஜெக்ட் இனிமேல் அப்லோட் பண்ணுறோம். ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஒரு பில்டிங் மெட்டீரியல்ஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா பில்டிங் மெட்டீரியல்ஸ் நிறைய பேர் தியரி நினைப்பீங்க. இதில் வந்து சில இது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டயக்ராமெட்டிக் வியூவிலே கேட்பாங்க. ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக ஒரு ட்ரீ இருக்குதுன்னு வச்சுக்கேன். ட்ரீஸ் அந்த இதில் நமக்கு உட்டு நம்ம ட்ரீஸ் இருக்குல்ல, அதில் நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓகே, என்ன டைப் ஆஃப் தி ட்ரீ, ஓகே, ஹார்ட் ஸ்டிக்ங்கிறது எதை சொல்கிறாங்க, கோர் அப்படிங்கிறது எதை சொல்கிறாங்க, பிச் அப்படிங்கிறது எதை சொல்கிறாங்க அப்படிங்கிறது ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, இந்த இதுதான். ஓகேங்களா, இந்த இது வந்து ஆனுவல் ரிங்கு, அவுட்டர் ரிங்கு, எதை வந்து நம்ம கோர் அப்படிங்கிறோம். ஓகேங்களா, பிச்சுங்கிறது என்ன இது. ஓகே, அடுத்து பார்த்தோன்னா ஹார்ட் வுட்டுங்கிறது ஷார்ப் வுட்டுங்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது இங்கே கொடுத்துட்டு அதுக்கான டெஃபினேஷன் மெயின் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ ஒரு பிரிக்கு, ஓகேங்களா, இது நம்ம ஸ்டோன் வெஜ்ஜிங்னா எதை சொல்லுவோம், ஸ்ட்ரெஸ்ஸிங்னா எதை சொல்லுவோம் அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓகேங்களா, இதான் வந்து ஃபேக்டோரியல் வியூ அப்படிம்பாங்க. ஓகே, இது மூலயமா பார்த்திங்க அப்படின்னா அது ஈஸியாக நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓகேங்களா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹார்னஸ் ஸ்கேல் பார்த்ததுமே சொல்லலாம். இதில் கேள்வி கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஹார்னஸ் அதிகமாக உள்ள மெட்டீரியல்ஸ் எதுனா டைமண்ட், ஹார்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறது டால்க்கு. ஓகே, ஜிப்சத்துக்கான ஹார்னஸ் எவ்வளவு. ஓகேங்களா, இது எதை வச்சு நம்ம ட்ரெஸ்ஸிங் பண்ண முடியும் அப்படிங்கிறத இதில் ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணலாம். நெக்ஸ்ட் இப்போ பிரிக்குன்னு எடுத்துக்கிங்கன்னு வச்சுங்களேன், பிரிக்கோட மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுவாங்க, செகண்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப்பு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் இந்த மோல்டிங்கு இந்தமாரி. நெக்ஸ்ட் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சொல்லுவோம்ல, இப்போ ஒரு பிரிக்ஸ் அப்படின்னா என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கணும், சிலிக்காவில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கணும், அலுமினியம், அயன் ஆக்சைடு, லைம், மக்னீசியம். ஓகேங்களா, இதில் இது எக்ஸஸ் ஆனிச்சு அப்படின்னா ஓகே, ஃபஸ்ட் கிளாஸ் பிரிக்கில் வாட்டர் அப்சர்ப்ஷன் எவ்வளோ இருக்கணும். ஓகே, செகண்ட் கிளாஸ் பிரிக்கில் வாட்டர் அப்சர்ப்ஷன் எவ்வளோ இருக்கணும். நெக்ஸ்ட் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு டேபிள் வியூவிலே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இதை கொடுத்துருவாங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அதோட டைமென்ஷன். ஓகேங்களா, அதேமாதிரி என்னென்ன டெஸ்ட் பண்ணலாம், அந்த டெஸ்ட்டோட இந்த வேல்யூ எவ்வளோ இருக்கணும், த டைப்ஸ் ஆஃப் தி பிரிக்ஸ். ஓகேங்களா, அந்த ஷேப்பை பொறுத்து பார்த்திங்கன்னா பிரிக்ஸை நம்ம கிளாஸிஃபை பண்ணுவோம்ல, எல்லாமே பார்த்தீங்கன்னா இதான் ஃபேக்டோரியல் வியூ அப்படிம்பாங்க. இதில் அடுத்து பார்த்திங்கன்னா ஹைவே இன்ஜினியரிங்குமே இருக்கும். ஃபேக்டோரியல் இதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஹைவே இன்ஜினியரிங்குமே பார்த்திங்க அப்படின்னா இந்தமாரி இருக்கும். ஓகேங்களா, எதாவது நம்ம ரோட் பேட்டர்ன்லாம் நம்ம தெரியுமில்ல. ஓகே, அந்த டைப்ஸ் ஆஃப் தி ரோட் பேட்டர்ன், அந்த ரோட் பேட்டர்னு என்ன, இது கிரிட் பேட்டர்னா இது ஸ்டாரு. ஓகே, இவ்வளோ கிரிட் பேட்டர்ன் தான் இருக்குது. அந்த கிரிட் பேட்டர்ன் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குது. ஓகேங்களா, என்னென்ன இப்போ ரோட் பிளானில் அது கொண்டு வந்தாங்க இங்கே சொல்லலாம். ஃபஸ்ட் இயர் ரோட் பிளானில் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல, ஃபஸ்ட்டு 20 இயர் ரோட் பிளானு, செகண்டு, தேர்டு, அதுக்கான இது எல்லாமே பார்த்திங்கன்னா இது இருக்கும். ஓகேங்களா, இது ஒரு ஃபேக்டோரியல் வியூ அப்படிம்பாங்க. இதோட டெஸ்ட் சீரீஸோடு சேர்த்து இந்த மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த குயிக் ரிவிஷன். ஓகேங்களா, இது ஆல்ரெடி நிறைய பேர்கிட்ட இருக்கும். ஓகேங்களா, லாஸ்ட் என்னோட டெஸ்ட் பேட்ச் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த குயிக் ரிவிஷன். ஓகேங்களா, இப்போ மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுக்கான இந்த குயிக் ரிவிஷன். ஓகேங்களா, இந்தமாரி டேரெக்டாக நம்ம ஃபார்முலாஸ் டேரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு A4 ஷீட்டில் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டிங்கன்னா லாஸ்ட் டைமில் போகிறப்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, டேரெக்டாக டயக்ராமு, அதுக்கான மூமெண்ட் என்ன இருக்கும். ஓகே, ஏபியில் என்ன மூமெண்ட் இருக்குதும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஹிஞ்சிரி சப்போர்ட்டில் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டரு.
ஓகே, இதான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த குயிக் ரிவிஷன் புக் அப்படிம்பாங்க. இது நான் எல்லாத்துக்குமே இருக்கும். ஓகேங்களா, இப்போ ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் மீன்ஸ் நம்மளோட இந்த டிஆர்சி தான். ஓகேங்களா, அதுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி குயிக் ரிவிஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்துருப்போம். நம்மளோட இதை நான் பிரிண்ட் அவுட் எடுத்து பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக இருக்கும். ஓகே, இல்லை நீங்கள் நல்லா தீவிரமாக ரொம்ப இதாக படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இதை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு உங்களோட ஹாலில் ஒட்டி வச்சுக்கிட்டீங்க, உங்கள் ரூமில் ஒட்டி வச்சுட்டீங்க அப்படின்னா போகிற வரப்பெல்லாம் பார்க்குறப்ப ஈஸியாக மெமரைஸ் ஆகும். ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த என்வரான்மெண்டல் இன்ஜினியரிங். ஓகேங்களா, நம்ம அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வேல்யூ, ஃபிசிக்கல் அண்டு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வாட்டர், இந்த இதெல்லாம் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஓகே, அதேமாதிரி வாட்டர் டிமாண்டு இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இதில் தெளிவாக கொடுத்துருக்கோம். ஓகே, ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எவ்வளோ நமக்கு அலோவபிள் இருக்கணும், பெர்மிசிபிள் லிமிட் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது இதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, அப்போ இந்த மெட்டீரியல் இதோட டெஸ்ட்டு பேக்கேஜோடு சேர்த்து இவ்வளோ இது உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அசிஸ்டன்ட் இன்ஜினியர் டெஸ்ட் பேக்கேஜ் த 12 நம்பர் ஆஃப் கோர்ஸ் இப்போயே சொல்லிடுறேன், 12 டெஸ்ட்டு. ஓகேங்களா, இது நாங்கள் திரும்பி சொல்லிடுறோம். ஒரு டைம் நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபுல் பேக்கேஜும் உங்களுக்கு மெயிலுக்கு சென்ட் பண்ணிடுவோம். ஓகே, ஒரு டிரைவ் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம். முடிஞ்சளவு நீங்கள் யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. நீங்கள் யார் யாருக்கு ஷேர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு காம்படிஷன் நீங்களே தான் க்ரியேட் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா இது காம்படிட்டிவ் எக்ஸாமு. பக்கத்தில் ஒருத்தங்க வராங்க அப்படின்னா உங்களை இது பண்ணிட்டு தான் வராங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா, அதனால் நீங்கள் டெஸ்ட் பேட்ச் வாங்கி நீங்கள் நல்லா கோத்ரூ பண்ணிவிட்டு நீங்கள் போகிறதுக்கு வரைய பாருங்கள். ஏன்னா நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து நாங்கள் எஸ்எஸ்சி மட்டும்தான் ஆன்லைன் ஆப்பில் நடத்துகிறோம். நம்ம டிஎன்பிசிக்கு ரிலேட்டடாக வர்றது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா எதில் நடத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா த்ரூ பேப்பரில் தான். ஓகே, பிடிஎஃபாக நாங்கள் சென்ட் பண்ணிவிடுவோம். அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா இந்தமாரி பண்ணால் மட்டும்தான் நீங்கள் எக்ஸாமினேஷன் இதில் கொஞ்சம் ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, பிரிண்ட் அவுட் எடுத்து எழுதுறதால ரொம்ப யூஸ்ஃபுல் இருக்குது. பக்கத்தில் நீங்கள் ஹிண்ட்ஸ் எழுதிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, இப்போ நீங்கள் டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் அந்த ஹிண்ட்ஸ் எழுதிக்கிட்டே இருக்கலாம். ஓகே, ஃபைனலாக ரிவைஸ் பண்ணுறப்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதை நான் ஆப்பில் கண்டக்ட் பண்ணோம்னா நீங்கள் ரிவைஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஓகே, அந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்தமாரி நாங்கள் டெஸ்ட் பேட்ச் வந்து பிடிஎஃபாக உங்களுக்கு சென்ட் பண்ணுறது. அதனால் முடிஞ்சளவு நீங்கள் யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. ஓகே, நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உட்காந்து டெஸ்ட்டு இதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிங்க. அதுக்கு அதுமாரி ப்ரிப்பரேஷன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, இதான் எங்களோட டெஸ்ட் பேட்சோட டீட்டெயில்ஸுங்க. ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு பேக்கேஜ் தான். ஒரு தாட்டி வாங்கிட்டீங்க அப்படின்னா இப்போயே மோஸ்ட்லி நாங்கள் எல்லா கொஸ்டின்ஸுமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம். ஓகேங்களா, அதுக்கான ப்ராப்ளம் சால்விங்குமே பண்ணிகிட்டு இருக்கோம். அதையும் நாங்கள் ஈஸியாக அப்லோட் பண்ணிவிடுவோம். ஓகே, அப்படி வேணும் அப்படின்னா இன்னையிலேருந்து இந்த டெஸ்ட் பேக்கேஜ் நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, ஒரு ஃபோல்டர் நாங்கள் ஷேர் பண்ணிவிடுவோம். அந்த ஃபோல்டரில் இப்போ இருக்கிற கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா, அந்த ஒரு ஃபோல்டரில் உங்களுக்கு கூகுள் ஃபோல்டர் நாங்கள் ஷேர் பண்ணிடுவோம். கூகுள் ட்ரைவில் அந்த இதில் இந்த கண்டென்ட் எல்லாமே வந்துடும். ஓகேங்களா, இந்த கண்டென்ட் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த கண்டென்ட் ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் என்னெல்லாம் சால்வ்டு இதெல்லாம் வந்துன்னா திரும்பி நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். ஓகேங்களா, இப்போக்கி நீங்கள் வாங்கின இந்த மெட்டீரியல்ஸ் இருக்கும். போக போக வீக்லி ஒன்ஸ் இல்லை வீக்லி டுவைஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த மெட்டீரியல்ஸ் நாங்கள் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஓகேங்களா, உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எங்களுக்கு அமுச்சு விட்டிங்க அப்படின்னா ஓகேங்களா, ஸ்க்ரீன்ஷாட் ப்ளஸ் ஒரு மெயில் ஐடி நீங்கள் அமுச்சு விட்டிங்க அப்படின்னா அந்த மெயிலுக்கு நாங்கள் ட்ரைவை ஷேர் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா, லாஸ்ட்டுங்க இந்த ட்ரைவ் முடிஞ்ச அளவு இது யாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணாத இருங்க. ஓகேங்களா, ஒன்று பே பண்ணிங்க அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு மட்டும் தான் ஷேர் பண்ணுவோம். நீங்கள் இன்னொருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் நாங்கள் கொடுக்க மாட்டோம். ஓகேங்களா, அதனால் கொஞ்சம் மெயில் ஐடியை கொஞ்சம் ப்ராப்பராக கொடுத்துருங்க. நீங்கள் எல்லாம் அக்சஸ் பண்ணலாம். ஓகே, உங்களோட மெயில் ஐடியிலேருந்து இந்த கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணுறது, நாங்கள் திரும்பி அப்லோட் பண்ணுறது, பிரிண்ட் அவுட் எடுக்கிறது எல்லாம் பண்ணலாம். நீங்கள் இன்னொரு மெயில் ஐடிக்கு நீங்கள் அப்லோட் பண்ண முடியாது. ஓகேங்களா, அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ. டெஸ்ட் வேணும் அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னா அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். தேங்க்யூ.